வேதம் நமக்கு நம்மை படைத்தவன் தான் கற்றுத்தருகின்றான். அது உணர்வில் உங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு செய்தி. அப்போ இறைவன் இல்லைங்க, இறை செய்தி. செய்தியை பிடிங்க, மெசேஜ், செய்தி, செய்தியை அறிவிக்கக்கூடிய, அதுதான் அந்த செய்தி. அறிவிக்கக்கூடியது யார் அறிவித்தாலும் அது அவருடைய செய்தி அல்ல, செய்தியை அறிவிக்கிறாங்க. செய்தி அவருடையது அல்ல, அது புரிஞ்சுக்கங்க. அதனால் நீங்கள் அந்த மனிதரில் வேற்றுமை பாராட்டாதீர்கள். செய்தியை பார்த்தீங்கன்னா வேற்றுமை யார் பாராட்ட மாட்டாங்க? செய்தியை கவனிக்கிறவங்க பாராட்ட மாட்டாங்க, வேற்றுமை பாராட்ட மாட்டாங்க. செய்தியை கவனிக்கல, வேற்றுமை பாராட்டுவீங்க. எங்கால் தான் பெரிய ஆளுவீங்க, எங்கால் கடற்கரை இருந்துச்சு, அவருக்கு குளம் இருந்துச்சு, இப்படி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க. செய்தியை விட்டுட்டீங்க, மொத்தமாக விட்டுட்டீங்க, அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நமக்கு வழிகாட்டக்கூடியது செய்தி, செய்தி அறிவிக்கக்கூடியவர் தன்னுடைய செய்தி அறிவிக்கவில்லை, அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறார், அவ்வளோதான். செய்தியை மட்டும் பிடிக்கும். அந்த செய்தி உங்களின் பாதையில் வழிகாட்டுகிறது, உங்களுக்கான அந்த தனிப்பாதையில் உங்களை வழிகாட்டுகிறது. இவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எதற்கும் அஞ்சாதவர்கள் தான். தனக்கு ஏற்பட்ட அந்த செய்தியை, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை, தன்னுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று வந்த அந்த செய்தியை தவிர வேறொன்றையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் அஞ்சாதவர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுது, அந்த செய்தி உங்களுக்கு தான் தெரியும், என்ன செய்யணும் உங்களுக்கு தான் தெரியும். அந்த செய்தி எதற்காக கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் யாருக்கு? சிந்திப்பவர்களுக்கு. அதை தவிர அவர்கள் ஏற்றுக்கொள்வதில் அதனால் கலப்படாமல் இருக்காங்க. அப்போ தான் அஞ்சாதவர்கள். அஞ்சு நடுங்கிறவங்க இல்லை, எதை தப்பு பண்ணிட்டு அது இல்லை. எனக்கு நிறைவன் என்ன அறிவித்தான் அவங்களுக்கு தெளிவாக தெரியும், எதை பற்றியும் அவளுக்கு கவலை இல்லை. நமக்கு இப்படி தெளிவாக இருக்கா? அதாவது அதுதான் யாரையா பார்த்துறீங்களான்னு கேட்டேன். நீங்கள் சொல்லக்கூடிய அஞ்சக்கூடிய இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்கள் அப்படி குளிருக்கு வேணால் காலங்காலத்தில் தண்ணியில் குளிச்சுட்டு நடுங்குவாங்க வேணே தவிர இறைவனுக்கு அஞ்சுறது கிடையாது. காலங்காலத்தில் ஆற்றுல போய் குளிச்சுன்னா கொஞ்சம் நடுக்கம் வரும், அது நீங்கள் இறைவனுக்கு அஞ்சுறாங்க அர்த்தம் கிடையாது. பேர் நெஞ்சில் சளி நிறையா வந்தால் நடுக்க வரும். தண்ணி நமக்கு மேலே பட்டுச்சுன்னா நெஞ்சில் சளி இருக்கும்போது நடுக்க வரும், நெஞ்சு நடுக்க வரும். அதெல்லாம் இறைவனுக்கு அஞ்சுறதுன்னு அர்த்தம் கிடையாது. இத்தகையோர் தாம் நிச்சயமாக நேர்வழி பற்றவர்கள் ஆவார்கள். இங்கே யாரை பற்றியும் சொல்லலை, இந்த நாட்டில், இந்த ஊரில், இந்த மாதிரி அடையாளத்தோடு எதுவுமே சொல்லலை. இத்தகையோரெல்லாம் இந்த அடையாளம் இருக்கான்னு பாருங்கள். அடுத்தவங்க இந்த அடையாளத்தை கொண்டு நீங்கள் பார்க்க முடியாது, உங்களை தான் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஒவ்வொருத்தரும் தன்னை தான் பார்த்து கொள்ள முடியும். நான் அப்படி இருக்கிறேன்னா இல்லை, எனக்கு வேணும், அவ்வளோதான். வேண்டுதல், அதான் உங்களுக்கு வேண்டுதல். உங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய வேண்டுதல் என்னென்னு உங்களுக்கு புரியும். இப்போ 5 ஓவரெல்லாம் நீங்கள்லாம் எல்லாம் ஒன்று கூடி இவரெல்லாம் இறைவனுக்கு பயப்படுறவங்க, நீங்கள் யாருக்கும் சர்டிஃபிகேட் தர்றதோ, இவங்க பயப்படவே கிடையாதுன்னு சர்டிஃபிகேட் தர்றதோ அதுவும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் தன்னை அறிந்து கொள்வது. அது படிக்கும்போது நமக்கு உள்ளே இறக்கப்படும் போது நான் அப்படி இருக்கிறேன்னாங்கிற கேள்வி தான் வரும். இதை நான் கொண்டு வர முடியுமா நீங்கள் சிந்திச்சுன்னா யாரும் கொண்டு வர முடியாது. அப்போ எடுத்து சொல்லத்தான் முடியும். எடுத்து சொல்வது கடமை, கண்காணிப்பதல்ல. அப்படின்னா அதுதான் விதி. நீங்கள் மாற்றிக்கிறதுலாம் கிடையாது. அது நீங்கள் சிந்திச்சா உங்களுக்கு புரியும், அப்போ தான் விதி புரியும். விதின்றது எழுதி வச்சுட்டு படிக்கிறது இல்லை, விதி நீங்கள் அறிந்து உணர்ந்து